ஹே ஆல், பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் அளவான எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், உப்பு ரெண்டையும் போட்டு நீங்கள் பன்னீரை தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம உப்பு காரம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நல்லா மூணையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, லைட்டாக தேவைன்னா தேங்காய் எடுத்துக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து நம்ம இங்கே இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே சேர்த்து வச்சிடணும். தோலோட பூண்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஊற்றி கிண்டி விட்டுறணும். கிண்டினதுக்கப்புறமா தேவை அப்படின்னா தண்ணி ஊற்றி, அந்த ஜாரில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி விட்டுருங்க. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி ஊற்றுனது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இந்த மாதிரி இதுக்கெலாம் பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதுக்கு மட்டும் உப்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டேன், பட் அது என்னால் வீடியோவில் காட்ட முடியல. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீர் எடுத்து அதில் கொதித்ததுக்கப்புறமா உள்ளே போட்டுறணும். இன்னும் இந்த கொதி பத்தாது, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கொதிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உப்பு மிளகாய் தூள் போட்டு விட்டுறேங்க. நான் ஆல்ரெடி இது வந்துட்டு பட்டை, கிராம்பு, அந்த தூள் வந்துட்டு போட்டிருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து சப்பாத்திக்காக செஞ்சுருந்தேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இனி செஞ்சேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பாய்.